நம்ம மைண்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் என் மூலமா பேசணும், என் கூடயும் பேசணும், உங்ககிட்டையும் பேசணும். ஏதோ ஒரு சர்வீஸ் மாதிரி நீ சர்வீஸ் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு போகணும். இன்றைக்கு கற்றுக்கிட்டு நம்ம மைண்டில் எப்பொழுதும் ஃபில்டாக இருக்கணும். இந்த இடத்தினுடைய தலைவர் பேர் இயேசு. அவர் தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடார், எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரார். அவர் தூயவர். பாடலாமா? தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே, துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களே துதிகளுக்கு பாத்திரரே, ஓ தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. இந்த பாட்டை நம்மளாம் சேர்ந்து பாடலாமா? தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே, பாத்திரரே 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 பாத்திரரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை பேசும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை வாழ வையும் ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய சத்துவத்தை கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய செய்திக்குள் போவதற்கு முன்பதாக ஒரு கேள்வியோடு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். கேள்வி ஆங்கிலத்தில் do we live after death? மரித்த பிறகு வாழ்வோமா? ஆமென். மரித்த பிறகு வாழ்வோமா? மரித்த பிறகு நாம் வாழ்வோமா? நம்ம கையில் இருக்கிற விஞ்ஞானம்லாம் மரிக்காத வர அஷூரன்ஸ், பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம், பண்ணிடலாம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், மாத்திரை சாப்பிட்றலாம், எல்லாம் பண்ணலாம். பட் do we live after we die? உலகத்தில் யாருமே இதை பற்றி சொல்லுகிறதில்லை. ஆளால் தாங்கள் புரிந்து கொள்ளுதலை சொன்னாங்க, தங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதை சொன்னாங்க. ஆனால் பைபிள் புரிந்து கொண்டதல்ல, பைபிள் சத்தியத்தை நமக்கு சொல்ல போகிறோம். ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம். ஆமென். வசனத்தை படித்து அந்த வசனத்து வழியாகவே டைவின் பண்ணி அப்படியே ரிசர்ச் பண்ணி பைபிளை படிப்போம். 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். நம்ம சர்ச்சில் இப்போ வந்து புக் ஆஃப் ரெவலேஷன் படிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். 18ஆம் வசனம் படிக்கலாமா? மரித்தேன். படிங்க.
மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். 1 2 3 கோ. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். திரும்பி படிக்கலாமா? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சில கேள்விகள். ஓகே, லட்டு எதில் செய்வாங்க? எந்த மாவில் செய்வாங்க? கடலை மாவு. ஜாங்கிரி எந்த மாவில் செய்வீங்க? உளுந்து மாவு. அதிரசம் எந்த மாவில் செய்வீங்க? அரிசி மாவு. ஓகே, ஆக உங்கள் கையில் கொஞ்சம் அரிசி கொடுத்தா அதை அரைச்சி உங்களால் அதிரசம் சுட முடியுமா? சுட தெரிஞ்சா? வெள்ளலாம் எல்லாம் கொடுத்தா கொடுக்க முடியலை, சுடுவீங்களே? அது அதிரசம் ஆகிட்ட பிறகு திரும்பி எனக்கு அரிசியாக கொடுங்கன்னா அதை உங்களால் அரிசியாக மாற்ற முடியுமா? ஏன்? அது ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ ஆயிடுச்சு, அது ஒரு ப்ரொசீஜரில் போயிடுச்சு. திரும்பி பழைய நிலைமைக்கு வர வைக்க முடியாது. அதுபோல தான் மரணம். மரித்தவர்கள் மீண்டும் வர முடியாது. அப்போ அவங்க எந்த ப்ராசஸில் போகிறாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு புரிஞ்சிடும், திரும்பி வர முடியாது. அது பயங்கரமான ப்ராசஸ். ஆமென். இந்த அரிசி அதிரசமாக மாறினது திரும்பி அரிசியா? செஃப்புங்களாம் சொல்லுங்கள், செஃப்புங்களே, இருக்கிற அரிசியை அதிரசமாய் மாற்ற தெரிந்த செஃப்புகளே, நல்ல சமயக்காரர்களே, மறுபடியும் அந்த அதிரசத்தை அரிசியாய் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அதுபோல தான் மனிதன், நம்ம சரீரம், நம்ம பாடி. ஆமென். இந்த பாடி என்னதுங்க? அது பாடி, சரீரம். இந்த சரீரம் மரித்த பிறகு மண்ணோடு மண்ணாய் போக போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கையில் மண் எடுத்திருக்கீங்க? எடுத்து இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க? மண், ஹேவ் யூ டேக்கன் சாண்ட் இன் யுவர் ஹேண்ட் பாய்? பண்ணியிருக்கேன்ல? மண் எடுத்திருக்கேப்பா. யாராவது மண் தொடாதவங்க இருக்கீங்களா? கை கழுவு, மண்ணை தொடாத. சும்மானா மண்ணில் கை வச்சுட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மண் நம்மளை பார்த்து சிரிக்கும், நீயே நான் தாண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். இந்த மண்ணுக்கு பேர் வந்து சிலிக்கா. என்ன பேருங்க? சிலிக்கான் கிடையாது, சிலிக்கா. மறக்காதீங்க, என்ன பேருங்க? சிலிக்கா. இந்த சிலிக்காவை எடுத்துகிட்டு நல்லா பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா சில நேரம் உள்ளே அப்படியே மின்ரா மாதிரி இருக்குமே, கடல் மணலில், ஆற்று மணலில். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அது பேர் வந்து குவாட்ஸ். குவாட்ஸ் கண்ணாடி துகள்கள் மண்ணுக்குள்ளே இருக்குது. ஆனால் 95% சிலிக்கா இருக்குது. என்னதுங்க? எத்தனை பர்சன்ட்டு? 95% சிலிக்கா இருக்குது. ஒரு 5% இல்லை, அதை விட இன்னும் கம்மியாக என்ன இருக்கிறது என்றால் நான் இப்போ சொன்ன அந்த குவாட்ஸ் மெட்டீரியல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மண்ணை பார்க்கும் போதெல்லாம் சொல்லணும், இந்த மண்ணெல்லாம் ஒன்று கூட்டி கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. மண்ணெல்லாம் ஒன்று கூட்டி கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறது மண்ணில் இருந்து உருவாக்கி இருக்கிறார். வசனம் பார்த்துடலாமா? திருப்பி இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், இயேசு உயிராக இருக்கிறார்ன்ற சப்ஜெக்டுக்கு உள்ளே வந்து அதுக்கு முன்பதாக என்னுடைய கேள்வி, மனிதன் மரித்த பிறகு வாழ முடியுமான்னு கேள்வி கேட்டு ஜீசஸ் மரித்த பிறகு உயிராக இருக்கார்ன்றதை படிச்சுட்டு நம்ம யார் என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். எடுத்துக்கொண்டீங்களா? 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நம்ம யார் போல இருக்கோம்? ஆண்டவர் போல இருக்கும். எங்கேயாவது ஒரு வித்தியாசமாக மனுஷன் வேறு ஏதாவது மிருகத்து கூட சேரலான்னு ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே இருக்கா? மனுஷனாகிறது கொஞ்சம் போர் அடிக்குது, மூஞ்சி மட்டும் ஒரு சிங்கம் முகம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனால் நமக்கு பின்னாடி படம் போட்டுப்போம், சிங்கம் மாதிரி, புலி மாதிரி, அது மாதிரிலாம் வச்சுப்போம். ஆனால் அந்த முகம் நமக்கு கொடுத்தா எத்தனை பேர் பாரோ பண்ணிப்பீங்க? பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு நம்ம முகம்தான் இருக்குது இல்லை, இதுதான் பிடிச்சி இருக்குது. அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா,
தேவன் தன்னை போன்று நம்மை படைத்தார். அப்போ ஆண்டவர் யார் போல இருப்பார்? அல்லேலூயா. மனிதனை படைத்திருக்கிறார், ஆதியிலே தன்னை போன்று படைத்திருக்கிறார். ஒரு மாற்றம் கிடையாது, ஒரு மிஸ்ஸிங் கிடையாது. நம்மளை போல தான். நமக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க, நம்மளை போல தானே இருக்காங்க. நம்மளை போலன்னா நம்ம முகம் இருக்கணும் கூட அவசியம் இல்லை, நம்ம கலர் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. மூக்கு இருக்கா அவங்களுக்கும்? 1 இருக்கா 2 இருக்கா? 2 கண் இருக்கா? 4-5 கண் இருக்கா? அக்யூரேட்டாக ஒரு மாற்றம் கிடையாது. தலையில் முடி இருக்கா? இருக்குது. 2 கை இருக்கா? 3 கை இருக்கா? 3 கை இருந்தால் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த 3ஆவது எடுத்துவார். சார் இருந்துட்டு போட்டோமா சார், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. தேவ சாயல், த இமேஜ் ஆஃப் காட், தன்னுடைய சாயலில் உருவாக்கினார். அப்போ ஒன்று என் மனசு புரிஞ்சுக்குது, நான் கண்ணாடியில் பார்க்கும்போதெல்லாம் நான் என்ன தான் பார்க்குறேன், ஆனால் என்ன மாதிரி ஆண்டவர் இருக்கிறார் என்பதை பார்க்குறேன். அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும், கனவுல கூட நம்மள மாதிரி இருக்கிற கர்த்தரை தான், நம்மள மாதிரி இருக்கிற கடவுளை தான் நம்ம வணங்கணும். நோ எக்ஸ்ட்ரா அப்பெண்டிசிஸ், ஒரு 7 தலை, ஒரு 10 கொம்பு, வேறு எதுவும் ஆடட் இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஆமேன். ப்ரே பண்ணும்போது கண்ணை திறந்து ப்ரே பண்ணுறோமா, கண்ணை மூடி ப்ரே பண்ணுறோமா? நமக்கு ஞானோதயம் கண்ணை திறக்கும் போது வருதா, கண்ணை மூடும்போது வருதா? ஆமேன். குழந்தைங்க தூங்குறாங்க, தூங்கும்போது சிரிப்பாங்க, அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா சிரிப்பாங்க. ஏன்? குழந்தை கனவுல நல்ல கனவு காணுது, காணட்டும் விடு, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்வாங்களா? இல்லை உலுக்கி எழுப்பாங்களா? எந்திரி, அம்மா மூஞ்சியை பாரு, அப்பா மூஞ்சியை பாரு, சந்தோஷமாகன்னு எழுப்புவாங்களா? எழுப்ப மாட்டாங்க. ஏன்? கனவு உலகத்தில் உனக்கு நல்லது நடக்குது. ஆமேன். கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் உனக்கு நல்லது நடக்குது. கர்த்தர் மனிதனை யார் சாயலில் உருவாக்குனாரா? வாங்க வாங்க சொல்லுங்க. மனிதனை தேவ சாயலிலே உருவாக்கினார். எப்படி உருவாக்கினாரா? ஆணும், எப்படி உருவாக்கினாரு? ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். எதில் உருவாக்கினார்? வெரி குட். அந்த வசனம் எங்கே இருக்குது பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 7ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார். ஹல்லேலூயா. God created man from the dust of the earth. இப்போ நீங்கள் பூமியின் தூள்னும் போது அலர்ட் ஆகிருந்தோம். எத்தனை பேர் பைபிளை அலர்ட்டாக படிக்க போகிறீங்க? உலகத்தில் உள்ள எல்லா புஸ்தகம் வேறு, இந்த புஸ்தகம் எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற இந்த புஸ்தகம் நேற்று காலையில் யாரும் எழுதுனதில்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் எழுதுனதில்லை. இன்றைக்கி நீங்கள் படிக்கிற இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6000 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லி மனிதர்களால் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்னா 2600 வருஷத்துக்கு முன்பதான பழமையான பைபிள் ஸ்க்ரால் கிடச்சிச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அதை படிக்கும் போதே ரொம்ப பழமையானதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பைபிள் நம்மளை பார்த்து சொல்லுது, we have been created from microcosm. அந்த வேர்டு மறக்காதீங்க, என்னதுங்க? மைக்ரோகாசம், நுண்ணுயிர், நுணுக்கமானதிலிருந்து, நுணுக்கத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள்? ஆமாம். ஒரே ஒரு செங்கல் வச்சுக்கின்னு இது வீடுன்னு யாருன்னா ஒருத்தன் சொல்லுவானா? இல்லை ஒரு 1/2 கிரவுண்டு லேண்ட் வாங்கி பல 1000 செங்கல் வாங்கி கட்டினா வீடா? ஒரு செங்கல் வச்சுனா வீடா? பல 1000 செங்கல். அந்த மாதிரி பல கோடி, பல மில்லியன் செங்கல்கள் வச்சு தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆனால் ஆண்டவர் எங்கேருந்து அந்த செங்கல்லாம் எடுத்துருக்காரா? ஒரு மண்ணோ ஒரு செங்கல். ஆமேன். இப்போ சிலிக்கா பற்றி பார்ப்போம். ஆமேன். எதை பற்றி படிக்க போகிறோம்? சிலிக்கா, SiO2 என்று சொல்கிறார்கள். அது பேர் என்னதுப்பா? கெமிஸ்ட்ரி சில்ட்ரன், என்னது? SiO2. அப்போனா SiO2னா சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு பேர். கீழே ஒரு 2 இருக்குல்ல, டை ஆக்சைடுன்னு பேர். கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து மண்ணில் 95% இருக்குது. இல்லை பேன் பார்க்குறீங்கள, நீங்கள் உங்களை தான் படிக்கிறீங்க. ஆமேன். அரிசியை ஒரு மனுஷன் கையில் வச்சுன்னு, அதிர்ஷ்டத்தை கையில் வச்சுன்னு, இந்த அரிசியில் தான் இந்த அதிர்ஷ்டத்தை சுட்டோன்னா வெள்ளாக்காரன் நம்புவானா? அரிசியை வச்சுக்கணும் கையில், வச்சுட்டு இதில் தான் நான் அதிர்ஷ்டம் சுட்டேன் அப்படின்னா நம்புவானா? பிரியாணியை நம்ப வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதிர்ஷ்டத்தை சரி அது விட்டுறலாம். உளுந்து மாவு, உளுந்து கையில் வச்சுட்டு, உளுந்தில் தான் ஜாங்கிரி செய்வேன் நீங்கள்,
ஜாங்கிரி கையில் வச்சுட்டா இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா வெள்ளைக்காரன் என்ன சொல்லுவார்? இது வேறடா, அது அப்படி தானே சொல்லுவார். இது பல ப்ராசஸ் அண்டர்கோ ஆனது போல் இந்த மண், அந்த மண் எங்கே இருக்குது? அந்த மண் பல ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி இந்த பாஸ்டராக உட்காந்துருக்குது. அல்லேலூயா. தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கினார், அவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஆட்டம் எப்படி ஆர்கனிசமாக மாறுது அப்படின்றத பற்றி ஒரு இமேஜ் பார்த்துட்டிங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அந்த முதல்ல ஒன்று இருக்குது பாருங்கள், அதுனா பேர் போட்டிருக்கு ஆட்டம். ஆட்டம் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டம் பாம். தீபாவளி நேரத்தில் ஞாபகம் வருது. என்ன பாம்ன்றீங்க? அது அந்த ஆட்டம்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆட்டம் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு தலைமுடி இருக்குல்ல, அந்த தலைமுடியோட வேரை எடுத்துட்டு எவ்வளோ திக்கு இருக்கும் அந்த தலைமுடி. திக்கு, நான் நீளத்தை சொல்ல, அந்த திக்கில் 10 லட்சம் மடங்கு மெலிசா போனால் ஒன்று வரும், அதான் ஆட்டம். எத்தனை மடங்கு? நீங்கள் மண்ணை எடுத்துகிட்டு தொடச்சிட்டு ஃபூன் ஊதிட்டிங்கன்னா நிறைய மண் ஒட்டின்னு இருக்கும். அது உங்கள் கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் சில நேரம் ஃபீல் பண்ண முடியும். தண்ணி ஊற்றி கழுவுனா கூட அங்கங்கே ஒட்டின்னு இருக்கும். அது ஏறக்குறைய ஆட்டம் கிடையாது, அதை மாலிகுல்னு சொல்லலாம். ஏன்னா அதுவே பல துகள்கள் கூடினது. அந்த ஆட்டமில் உயிர் இல்லை. நான் இல்லைங்க, ஆட்டம்லனா இல்லை. அந்த ஆட்டம், சில ஆட்டம் ஒரு 1000, 2000, 10,000 கூடி மாலிகுலாக மாறுது. என்ன மாறுது? அதுலேயும் உயிர் இல்லை. ஆமென். அந்த மாலிகுலுக்கு அப்புறம் அது மேக்ரோ மாலிகுலாக மாறுது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஸ்ட்ரக்சர்லேயே போகுது, அதுலேயும் உயிர் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனெல்லாம் மாறுது. இந்த ஆர்கனல்னா ஒரு செல்லை நீங்கள் உடைச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஆர்பிசி, ஆர்பிசின்ட்டேன், அதெல்லாம் சொல்லுவீங்க, உள்ளே இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம், செல்லுலார் கண்டென்ட்ஸ்லாம், நியூக்ளியஸு, அது உள்ளே போய் படிச்சிங்கன்னா அதுலேயும் என்ன இல்லை? உயிர் இல்லை. இதுங்கெல்லாம் ஒன்றா கூடி ஒரு செல்லாக மாறும்போது டபக்குன்னு உள்ள உயிர் வந்துடுது. ஆமென். அதுவே உங்களுடைய பேப்பரை 1,00,000 முறை உரிச்சா என்ன சைஸ் வருமோ அங்கேயே உயிர் இருக்குது. எங்கே இருக்குது? அங்கே. அந்த உயிர், அந்த ஒரு செங்கல் கோடிக்கணக்கான செங்கற்களை, எவ்வளோ அந்த செங்கல் நான் சொல்கிறேன், எத்தனை செங்கல்? கோடான கோடி. வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கோ அதை விட கோடான கோடி செல்லுகள் எல்லாம் சேர்த்து ஒரு உறுப்பாக டிஷ்யூ ஆகிறது. டிஷ்யூக்கு பிறகு ஒரு உறுப்பு ஆர்கன் ஆகிறது. ஆமென். இந்த ஆர்கன் ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஆகி அதன் பிறகு தான் ஒரு ஆர்கனிசமாக மாறுது. அல்லேலூயா. இது திரும்பி உடஞ்சிருச்சுன்னா திரும்பி ஆட்டமாக மாறிடும். அந்த மண் எடுத்து நீங்கள் அடி தட்டி பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் இருக்கிற மண் எடுத்து அடி தடவி பார்த்தீங்கன்னா, செத்து போன நம்ம தாத்தா பாட்டிலாம் எங்கே இருக்கிறாங்க? அங்கே மறிச்சிட்டாங்க. ஆனால் உயிரா என்ன ஃபார்முக்கு போயிட்டாங்க? ஆட்டாமிக் ஃபார்முக்கு போயிட்டாங்க. ஆட்டமில் என்ன இல்லை, ஆனால் உயிர் இல்லை. அது பல ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணிட்டு வந்த பிறகு தான் உயிர் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், உயிர் என்பது உன்னதமான அனுபவமா இல்லையா? உயிர் உள்ளே திணிக்கணும்னா இந்த ப்ராசஸ் ஆகி அந்த செல்லுன்ற இடத்துல வரும்போது தான் உயிர் உருவாது. நமக்கு தெரிஞ்சதுலே ரொம்ப பெரிய செல்லு ஒரே ஒரு உயிர், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு உயிர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஏறக்குறைய 1 மில்லிமீட்டரோட கம்மி. எவ்வளோங்க? ஸ்கேல் பார்த்துருக்கீங்களா? ஸ்கேலு, அந்த ஸ்கேலு ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கும், அந்த ஸ்கேல் பார்த்துருக்கீங்களா? அது எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கேல்ரா? 15. அந்த 15 சென்டிமீட்டரில் 1 சென்டிமீட்டருக்குள்ளே 1, 2, 3, 4, 5 ஒரு 10 இருக்கும். அப்புறம் 1 போட்டிருப்பாங்க. அப்புறம் 2 சென்டிமீட்டர். அந்த மில்லிமீட்டரை விட இன்னும் கம்மி போகும்போது ஒரு செல் வருகிறது. அதை உங்கள் டாக்டர் வந்து ஒரு 40 நாள் 50 நாள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, ஒரு உயிர் இருக்குன்றாங்க. சிங்கிள் லைவ் செல் என்று சொல்லுகிறார்கள். அதுக்குள்ளே என்ன இருக்குது? என்னமோ நம்ம ஒரு கேண்டில் கொளுத்தும் போது அழகாக பத்திரமாக வச்சு கொளுத்தி ஒரு சிம்பிளி போட்டு மூடிடுவோமே, அப்படி மூடுறது போல் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த உயிர் என்கிற தீபத்தை ஏற்றினது யார்? யாராவது எப்பாவது ஃபயர் பற்றி நினச்சிருக்கீங்களா? ஃபயர் இங்கே இருக்கா இல்லையா? இல்லை. ஃபயர் இங்கே இருக்கா இல்லையா? நெருப்பு இங்கே இருக்கா இல்லையா? இல்லை. லைட்டர் வச்சு தட்டினா அது எங்கேருந்து வருது?
நீங்கள் சொல்கிறீங்கப்பா பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சரு 2 கண்டென்ட் ஸ்க்ராட்ச் ஆகுதுனால வருது. எங்கேருந்து வருது? ஏன் அது வரணும்? யார் படைச்சது அதை? டக்குன்னு உங்களால் அணைக்க முடியுதா? அவ்வளோதான், நெருப்பு எங்க போயிடுச்சு. டக்குன்னு ஆன் பண்ணுறீங்க, நெருப்பு வர வைக்கிறீங்க, டக்குன்னு போக வைக்கிறீங்க, நெருப்பு போகுது. இது போல தான் உயிர். அவர் கொடுக்குறாரு, நமக்கு எடுக்க தெரில, நமக்கு அந்த உயிரை கொடுக்க தெரில, எடுத்துடுது. அப்போ லைஃப் இஸ் வெரி 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 ப்ரீஷியஸ், உன்னதமானது, கொடுக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய யானையோட உயிர் எவ்வளோ சைஸ்ன்னு உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் கோவம் வந்து அடிக்கிறீங்களே கொசு, அதோட உயிர் என்ன சைஸ்ன்னு தெரில. அவ்வளோ ஆட்டம் போட்ட கொசு, பறந்து கடிக்கிற கொசு, ஒரு தட்டு தான் தட்டினீங்க, அங்கேயே கிடக்குது, போக மாட்டுது. இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் லைஃப். ஆனால் இன்னைக்கு நீங்கள் படிக்க போகிற இயேசு வசனத்துக்கு வந்துடலாமா? வெளிப்படுத்தல விசேஷம் அந்த இடம் தான் நமக்கு ஒண்டர்ஃபுல்லான வசனம். 17ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் படிக்க பார்க்கலாம். மரித்தேன், ஆமென். இல்லைம்மா, இதை அந்த பாட்டை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு உயிர் பிடிக்கும்? படிக்கலாமா உயிரை பற்றி? நுண்ணுயிர் என்று சொல்லுகிறார்கள், வைரஸ் என்று சொல்லுகிறார்கள், பாக்டீரியா என்று சொல்லுகிறார்கள். எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. கொரோனா உன்னை யானை மாதிரி வந்து நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கல, பாம்பு மாதிரி வந்து கடிக்கல, தேல் மாதிரி வந்து கொட்டல. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி, ஒரு நுண்ணுயிராய் வந்து பெருகி 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 நம்மளை அட்டாக் பண்ணுச்சு. மனுஷனுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு 10 மாதம் ஆகும். இந்த கொரோனா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு 10 மில்லி செகண்டு கூட போதும். அதோட ஆஸ்தி ஒன்று பெற்றெடுக்காது, அட் அ டைமில் 1 கோடி பெற்றெடுக்கும். அதனால தான் அளவுக்கு அதிகமான கிருமிகளை கடன்னு இட் கேன் ரீப்ரொடியூஸ். எல்லாமே உயிர் தாங்க, எல்லாமே உயிர் தாங்க. எல்லா உயிரும் வருகிறது, ஒரு முறை தான் ஆப்பர்ச்சுனிட்டி மறிக்கிறது. இந்த பூமியில் எந்த மிருகங்களும் எந்த மனிதனும் உயிரினம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான். கொசுவாக இருந்தாலும் அது வாழ்நாளில் ஒரு முறை தான் வாழும், மறிச்சிச்சுன்னா அவ்வளோதான் காலி, எல்லா மிருகங்களும். ஆனால் இயேசு இன்றைக்கு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏனோ தானோ என்று போக வேண்டிய ஸ்டேட்மெண்ட் அல்ல. மரித்தேன் ஆனாலும் இதோ, ஒரு வசனம் தானே திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணானே, அமைதியாக இருக்க வேணாம், சொல்லாமா? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் मैं मर गया था और अब देख मैं युगानुयुग जीवित हूँ, ஜீவிதா ஹூம் அப்படின்னு இதில் போட்டிருக்கார். யுகாயுக், சதா காலம், யுக யுகமாய் உயிரோடு இருக்கிறேன். ஐ எம் அலைவ் ஃபார் எவர். ஆமென். ஆண்டவர் அந்த சிம்பிளி விளக்கில் கொளுத்தி அந்த கண்ணாடி போட்டு அந்த காப்பாற்றி வச்சார்ல, அந்த மாதிரி ஒரு ஆயுசு காலம்தான். கொஞ்ச நாள் கழிச்சு தானாகவே அந்த உயிர் போய்விடும். ஆனால் இந்த இயேசு எந்த உயிரை பற்றி சொல்லுகிறார்? ஆமென். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தல விசேஷம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். பைபிளில் ஃபஸ்ட்டு பேஜ் கிரியேஷன் பற்றி போட்டிருக்கோம். பைபிளில் லாஸ்ட்டு புஸ்தகம் பூமியினுடைய முடிவை பற்றி சொல்லும். பூமியை, அந்த பிளானட்டை முடிக்கிறது முடிவு இல்லைங்க, பூமியில் உள்ள மனிதர்கள் அதில் இம்பேக்ட் ஆகுறாங்க. இந்த பூமியில் என்ன ஆனாலும் அது நம்மை பாதிக்கும். பூமி உயிர் கொடுத்தாலும் நம்ம வாழ்வோம், உயிர் எடுத்தாலும் நம்ம போயிடுவோம். இயேசு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இவ்வளோ நேரம் நீங்கள் பைபிள் படித்த எல்லா புஸ்தகங்களும் வேறு, இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் வேறு. ஆமென். பார்க்கலாமா? ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வசனமே எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுது பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்துங்கப்பா. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு போதும். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டும். எத்தனை சம்பவம் நடந்திருக்கு நம்ம வீட்டில்? இன்றைக்கி காலையில் நடந்துச்சா? சண்டை போட்டுக்கினீங்களா? போட்டது இல்லையா? சரி. பைக்கில் கிளம்பி வந்தீங்களா? சாப்பிட்டு வந்தீங்களா? வண்டி பஞ்சர் ஆச்சா? கையில் காசு இல்லையா? எத்தனை சம்பவம் நடந்துச்சு? சீக்கிரமாக நடந்துச்சுல? அது மெயின் இல்லை. இந்த வெளிப்படுத்தல விஷயத்தில் சொன்னது தான் மெயின். சீக்கிரத்தில் சம்பவிக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை விட இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் மிகவும் முக்கியம். இந்த சம்பவம் தேவன் இயேசுக்கு சொல்ல, இயேசு தேவதூதன் கையில் சொல்ல, தேவதூதன் யோவான் கையில் சொல்ல, யோவான் எழுதி வைக்க இப்போ நம்ம கையில் வந்திருக்கு. எப்படி வருது? தேவன் இயேசுக்கு சொல்ல, இயேசு தான் ரகசியத்தை தேவதூதன் கையில் சொல்ல, தேவதூதன் யோவானுக்கு சொல்ல, யோவான் எழுதி வைக்க, அந்த எழுதினது இப்போ யார் கையில் வந்திருக்கு? யோவான் இதை கிரேக்க மொழியில் எழுதி வச்சிட்டார். கிரீக்லேருந்து இது தமிழுக்கு வந்திருக்கு.
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டும். எப்படி வந்ததுதான்? தேவன், 4th லைன் படிக்கலாமா? 3rd லைன் வர, தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். விசேஷம். என்னங்க விசேஷம் உங்கள் வீட்டில்? ஆமென். உங்கள் வீட்டில் என்ன விசேஷம்? நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி விசேஷம், இன்றைக்கி பிறந்த நாள், இன்றைக்கி கல்யாண நாள், இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல நாள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் யோவான். ரைட்டா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நிறைய தெரியாததை சொல்லுவேன், கேட்டுங்க. இவருக்கு ஒரு அண்ணன், அவர் பேர் யாக்கோபு, எங்கள் அப்பா பேர் ஜெபதி. ஓகேயா? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? லட்சக்கணக்கான பக்தர்கள். 1000கணக்கான சீடர்கள் இருந்தார்கள். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அந்த 12 பேரில் 3 பேர் இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அதில் அதிக நெருக்கமாய் இயேசுவினுடைய மார்பின் மீது சாய்ந்திருந்தவன் தான் இந்த யோவான் அப்போஸ்தலன். அல்லேலூயா. ஜீசஸ் கிறிஸ்துவோட 12 டிசைப்பிளில் தலைவராகிய இயேசு உட்பட எல்லாரை விட ரொம்ப வயசில் குறைந்தவன் இந்த யோவான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 33வது வயதில் தன் பூலோக வாழ்க்கையை முடிக்கிறார். தெரியும்ல? முடித்து மரிக்கிறார். நம் பாவங்களுக்காக மரிக்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். 40 நாள் உயிருள்ளவராக காட்சியளிக்கிறார். பிறகு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின்படியாக பரமேறி போய்விட்டார். என்ன பண்ணிட்டாருங்க? இயேசு போயிட்டார். பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எடுத்துங்க. பரமேறிட்டார். பாருங்க, 10ஆம் வசனம் படிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:10. அவர் போகிற போது, சரி 9லேருந்தே படிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு ஒலிவ மலை மேலே நின்றுங்கிறாங்க. 11 சீஷர்கள் இருக்கிறாங்க. யூதாஸ் இல்லை. இப்போ 11 சீஷர்கள் ஜீசஸ் நின்றுக்கிறாங்க. எந்த மலை மேலே நின்று கொண்டிருக்கிறாங்க? ஒலிவ மலை மேலே. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது படிங்க, அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், பாருங்க அப்படி வானத்தை பாருங்க. முதல் முறை ஒரு மனிதர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நம்மளாம் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம். எதில் போகிறோம்? ஃப்ளைட்டில், ஹெலிகாப்டரில் போகிறோம். ஆனால் இது அது இல்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் எடுத்துக்கொண்டது. மேகம். ஜீசஸ் வாஸ் ட்ராவலிங் இன் த கிளவுட்ஸ். ஆமாம், இந்த மேகத்தில் எடுத்துக்கொள்ள இதுக்கு முன்னாடி ஜீசஸ் இந்த அனுபவம் இருந்ததில் உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்தெழுதலின் சரீரத்தை வச்சுருந்தார். ஜீசஸ் ரிசரக்டட் பாடி இருந்தது. அந்த பாடியோட ஃபார்ம் என்னான்னு நமக்கு தெரில. நான் சொல்லட்டோமா? ஒரு பாடிக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அம்மா வயிற்றில், தாய் வயிற்றில் நம்ம கருவில் இருக்கும்போது 10 மாதம் இருக்கிறோம். ஆமேன். அந்த குழந்தை எதுக்குள்ளே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? கர்ப்பப்பையில் எதுக்குள்ளே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குது. அதுக்கு அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு பேர். சாதாரண தண்ணி இல்லை, அது கொஞ்சம் குறைஞ்சா ஒரு ஜக்கு ஊற்றுறதுக்கு அது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஆனால் தண்ணி தான், லிக்விட் தான். ஆமேன். அந்த லிக்விடில் இப்போ நம்மளை தூக்கி உள்ளே போட்டாங்களா ஹைப்போதெர்மியாவில் செத்து போயிடுவோம். ஆனால் அன்றைக்கி அந்த குழந்தை எத்தனை மாதம் இருக்குது அதில்? அப்போனா நம்ம மூளை ஸ்க்ராட்ச் ஆகுது. நான் இருக்கிற ஃபார்ம் வேறு, எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருந்த போது இருந்த ஃபார்ம் வேறு. பார்க்கும்போது மனுஷன் மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளே இருக்கிறதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு தெரில. ஏன்னா அது தண்ணியில் வாழுது. நீங்கள் என்ன வச்சுன்னு போங்க, மீனுன்னு இருந்தோமா? அதனுடைய நிலை வேறு. அந்த குழந்தைய பாதியில் எடுத்து வெளியே போட்டிங்கன்னா செத்து போயிடும். நம்மளும் தூக்கிட்டு போய் அதில் உள்ளே போட்டிங்கன்னா நம்ம செத்து போயிடுவோம். அது வேறு ஃபார்ம். எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? நான் சயின்ஸ் பேசுகிறேன். வேறு ஃபார்ம் தானே? அதோடைய டெம்பரேச்சர் வேறு. அது சுவாசிக்கலை, மூமெண்ட் பண்ணல, ஜாகிங் போல், ரன்னிங் போல், ரொம்ப க்ளோஸ்டு சேம்பரில் இல்லை, அப்படியே இருக்குது. ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவாங்க. அது ஃபீட்டல் பொசிஷன் இப்படி தான். ஒரு மனுஷன் பயப்படும் போது திரும்பி அந்த பொசிஷனுக்கு போயிடுவான். ஏன்னா அடி நான் ஒன்றும் இல்லைன்றவங்க கூட அடி வாங்கின பேர் எப்படி போயிடுவான்? இப்படி போயிடுவான். ஃபீட்டல் பொசிஷனில் இருக்குது. இட் இஸ் இன் அனதர் ஃபார்ம். அந்த ஊர் பேர் நம்ம மொழியில் சொல்லணும்னா பையூர், வேற ஃபார்ம். ஆனால் இப்போ நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், வேற ஃபார்ம். இப்போ நம்ம காற்றுல இருக்கிறோம். காற்றுல இடத்துல போனால் செத்து போயிடுவோம். வேக்யூமில் போனால் செத்து போயிடுவோம். காற்றுல இருக்கிறோம். வி ட்ராவல் இன் ஸ்பேஸ். கரெக்டாக? காற்று இல்லைனா, இடம் இல்லைனா நம்மளால் மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணுறோம், தடங்கள் வந்தால் நின்றுவோம். ஆனால் மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த சரீரம். நம்ம செய்தி என்னது? கேன் மேன் லீவ் ஆஃப்டர் டெத்?
தாய் கருவில் குழந்தை உள்ளே இருக்குது, வெளியே பிறக்கும் போதே குழந்தைக்கு 5 டெஸ்ட்டுங்க. 5 out of 5 எடுக்கணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தையோட டெம்பரேச்சர் 5 சைன் செக் பண்ணுவாங்க. குழந்தையோட சூடு, குழந்தை அழணும், குழந்தை ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி 5 டெஸ்ட் இருக்குது. 5 out of 5 எடுக்கணும். டேலர், கேலர், பேலர் அப்படின்னு ஒரு 5 டெஸ்ட்டு 5 இருக்குது. அந்த நொடியே எப்படிங்க, அந்த நொடியே அப்போயே குழந்தை பிறக்கும் போதே பேன் ஆகணும். இல்லைனா உங்கள் டாக்டர் உங்கள் குழந்தை உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை இன்குபேட்டருக்கு போயிடுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஏன்னா வேறு லோகத்துலேருந்து இந்த பூலோகத்தில் வருது. இவ்வளோ இருக்குது, இல்லைனா அவ்வளோ டெஸ்ட்டு. இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கை முடிஞ்ச பிறகு பரலோகத்தில் வாழ போகிறோம். அல்லையா? அம்மாவோட வயிறு என்கிற அந்த தாய் கர்ப்பப்பை என்கிற லோகத்தில் வாழும்போது சில விஷயம் நடக்குது. அதனால தான் இந்த பூலோகத்தில் வாழறோமா இல்லையா? ஒரு ஆர்கனும் ஃபுல்லி பில்ட்டாக பிறக்கணும். குழந்தை பிறந்த பிறகு கிட்னி வளரும்னு நினைக்காதீங்க, பெருசாகும், வளராது. என்னதுங்க, நான் வளர்ந்துட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் வளரல. வளர்ச்சியில் உங்கள் அம்மா வயிற்றுலேயே முடிஞ்சிச்சு. பெருசாக வரீங்க, நான் வரீங்க, எதுவும் ஆட் ஆன் பண்ணல, ஃபுல்லாக வளர்ந்து வெளியே பிறந்துட்டீங்க. இனிமேல் ஹைட் ஆவீங்க, வெயிட் ஆவீங்க, எல்லாம் மெச்சூர்ட் ஆகுமே தவிர உள்ளவே என்ன பண்ணிட்டோம், எவ்ரி திங் இஸ் டன். த மொமெண்ட் யூ ஆர் பார்ன் யூ ஆர் ரெடி. அதுபோல் இந்த உலகத்தில் எல்லாமே ரெடியாக இருக்கணும். அப்போ தான் உயிர் போகும்போது வாழ முடியும் என்பதை இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமேன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடே இருக்கு. பரமேறி போயிட்டார். இயேசு எப்போ போயிட்டார்? எத்தனை வயசில் போனார்? அப்போ யோவானுக்கு தோராயமாக ஒரு 20 வயசு இருக்குன்னு வச்சுப்போம். எத்தனை வயசுங்க? எத்தனை வயசு வச்சுக்கலாம்? 20 வயசு. அதுக்கப்புறம் இயேசு அவர் பார்க்கல. யோவானுக்கு இப்போ 100 வயசு. அப்போ தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுத போகிறார். அவருக்கு 100 வயசுன்னு உங்களுக்கு எப்படியா தெரியும் நீங்கள் கேட்குறீங்களா? அவர் 100 வயசில் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார்னு ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லுது. ஆனால் பைபிள் அவர் சொல்ல. ஆனால் அவருக்கு வயசாயிருச்சு. ஜீசஸ் கூட அவர் ஊழியம் பண்ணும்போது இருந்த யாருமே உயிரால, எல்லா அப்போஸ்தலர்களும் செத்துட்டாங்க. அவங்க அண்ணன் செத்துட்டார், மதர் மேரி கூட செத்துட்டாங்க. 100 வயசில் அவர் நாடு கடத்தப்படுகிறார். பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஐலண்ட் ஆஃப் பட்மோஸ், அதில் அது எங்கே போட்டிருக்காரு நம்ம பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். படிங்க. 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். பத்மு என்னும் தீவிலே யோவான் அப்போஸ்தலன் இருக்கிறார். காரணம் ஏன்னா அன்றைக்கு இருந்த ரோமன் எம்பரர் டொமிஷியன் என்று சொல்லுகிறவன் அவரை தூக்கி நாடு கடத்திட்டான். எங்கே நாடு கடத்தினான்னா பத்மு என்பது தீவு. அங்கே மனுஷால் வாழ மாட்டாங்க, மிருகங்கள் வாழும். மனுஷன் உயிர் வாழக்கூட ஒன்றும் இருக்காது. ஒரு ஆளை சிம்பிளாக சொல்லணும்னா சாகடிக்க வேணான்னு நினச்சாங்கன்னா, கண்ணு முன்னாடி சாகடிக்க வேணாம்னு நினச்சா அங்கே அனுப்பலாம். திரும்பி என்ன பண்ணுறான் அங்கே போய் செத்துருவான். ஏன்னா விஷ மிருகங்கள் மட்டும்தான். அங்கே யோவான் இருக்கிறார். யோவானுக்கு தோராயமாக என்ன வயசுன்னு சொன்னேன்? 100 வயசு. என்ன வயசுங்க? 100 வயசு. இப்போ 100 வயசில் உடம்பு வேலை செய்யும், ஒரு மாதிரி வேலை செய்யும். நிறைய ஜீரியாட்ரிக் சேஞ்சஸ் வரும். ஜீரியாட்ரிக்னா ஒரு வயசான நிலை வரும். ஸ்கின்னு சுருங்கி இருக்கும், கரெக்டு. ஆர்கன்ஸு வேலை செய்யாது. கண் மங்களாக இருக்கும். தூக்கம் மயக்கமாக இருக்கும். இது யார் தெரியலையே. யார் நின்றுப்பாங்க? உங்கள் பேரனும் பேத்தினும். யார் நீ தாத்தா? நான் யார் சொல்லு? தெரிலம்மா. சிலர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. லாங் டேர்ம் மெமரி சிலர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. உனக்கு எந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு சொல்லு, டக்குன்னு சொல்லுவாங்க. 70 வருஷத்துக்கு மாட்டேது. இங்கே இப்போ யார் வீட்டில் இருக்கிறா தெரியாது. சிலருக்கு லாங் டேர்ம் மெமரி போய்டும், ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கும். இப்படி எல்லாம் மூளை இருக்கும்போது தன் மூளை கூட கைவிடுகிற நிலை. எல்லாம் கைவிடுங்க. இந்த பூமி நமக்கு எது கொடுத்துச்சோ அத்தனையும் ஒரு நாள் எடுத்துரும். நீங்கள் நம்பி உட்காந்து ஏமாறாதீங்க. எல்லாத்தையும் எவ்ரிதிங் வில் பி டேக்கன் பேக். நம்ம அந்த படம் பார்த்தோம் பாருங்கள். அந்த ஆட்டம் தான் இப்படி ஆகி மாறி மனுஷனாகிறோம். திரும்பி உயிர் போனதும் கட்ட 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 மண் போட்டு அரிச்சு திரும்பி என்ன ஆக்கி விட்றோம்? மண்ணாக்கி விட்ருவோம்.
ஆனால் ஒரு நாள் வாழ்ந்தோமே, அதுக்கு அடிச்சுவடு என்ன? நான் என்ன போவேன், எங்கே போவேன்னா அதிகாரம் உள்ளவர் கையில் போகணுன்றது தான் இன்றைக்கி படித்தோம். அந்த 17ஆம் வசனத்தில் சிஸ்டர் படிக்கும்போது 18ஆம் வசனத்தில் படிக்கும்போது படித்தாங்க, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதை யோவான் எழுதுறாரு. எத்தனை வயசில் எழுதுறாரு? இதை படிக்கும்போது நம்ம மனசு ரொம்ப மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு நன்றி சொன்ன அழுதுட்டாங்க. 20 வயசில் ஜீசஸ் அவர் மிஸ் பண்ணுறாரு. யோவானுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. லட்சக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான சீடர்கள், 12 அப்போஸ்தலர்கள், அதில் 3 பேர் அவருடைய இன்னர் சர்க்கிள். அதில் யோவான் அவருடைய மார்பின் மீது சாய்ந்து கொண்டிருந்த சீஷன். இப்போ போட்டில் போகிறாங்கன்னு வைங்களேன், பேதுரு ஒரு ஓரம் படுத்து தூங்கி நிற்பான், இவங்க அண்ணா யாக்கோபு ஒரு சைடு படுத்து தூங்கி நிற்பான். ஜீசஸ் முட்டி போட்டு ப்ரே பண்ணுப்பாருன்னு வைங்களேன். ஜீசஸ் பண்ணும்போது இந்த யோவான் தூங்குறவன் ஜீசஸ் மேலே சாஞ்சி தூங்கின்னு வந்திருப்பான். அதை நம்ம ஜீசஸ் அப்ரூவ் பண்ணார். அல்ல இல்லையா? இந்த ஜீசஸை 80 வருஷமாக மிஸ் பண்ணுறார். சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகுது. எல்லாரையும் செத்துட்டாங்க. யோவானை மட்டும் ஆண்டவர் சாகடிக்க அனுமதி கொடுக்கல. இன்றைக்கி நம்மளை சாத்தான் எப்பயோ முடிச்சிருப்பான். 2 வீலரில் போகும்போது, ரோடு கிராஸ் பண்ணும்போது, சாப்பாடு இன்டைஜஷனில், கொரோனா வரும்போதே முடிச்சிருப்பான். கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்பதனால தான் உயிர் வாழ்ந்துனுக்கிறோம். ஆனால் நம்ம என்னமோ உலகத்தையே வாங்க போயின்னுக்கிறோம். கிருபை கிருபை கிருபை. இன்றைக்கி நான் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. யோவானை தூக்கி எண்ணெய் கொப்பரையில் போட்டானா இந்த டொமினிஷியன், இந்த எம்பரர், உலகத்தையே ஆட்சி செய்த எம்பரர். அதில் கூட அவர் சாகலை. முடிவு பண்ணால் நீயே அப்படின்னா செத்து தொலை என்று அனுப்புகிறான். அவர் அங்கே இருக்கிறார். பரலோக காட்சிகளை காணப்போகிறார். இந்த புஸ்தகத்தில் பூமியினுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஒன்றுமே புதுசாக இருக்கும், புதிராக இருக்கும். எப்படி இருக்குங்க? புதிராக இருக்கும். இந்த வசனங்களை கேட்கிறவனும் படிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லுகிற வசனம் இதிலே தான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த தீவில் அவர் இருக்கிறார். ஓகே, எங்கே இருக்காருங்க? பத்மு தீவிலே இருக்கிறார். இருக்கும் பொழுது அந்த வசனத்தை படிச்சிடலாமா? 9ஆம் வசனம். ஏன்னா எல்லா பிள்ளைங்க கவனிங்கம்மா ப்ளீஸ். 9th verse. யோவான் எங்கே இருக்காருப்பா? பட்டாபிராமிலையா? பெரம்பூர்லையா? பத்மு. என் பசங்களை செக் பண்ணுது தான். எங்கே இருக்காரு? இங்கிலீஷில் பாட்மோஸ் ஐலண்ட். அது எங்கே? டர்க்கி பார்டரில் இருக்குன்றாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கும்போது ஒரு நாடு மறக்காதீங்க. இதில் சொல்லப்பட போகிற 7 சபை எல்லாமே துருக்கின்ற நாட்டில் தான் இருக்குது. அந்த துருக்கின்ற நாடு கிறிஸ்டியன் நாடே இல்லை. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் அப்போஸ்தலன் நடந்து 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 திரிந்த எல்லாமே துருக்கியில் இருக்குது. எல்லாமே இஸ்லாமிய நாடாக மாறி போச்சு. இன்றைக்கி வரைக்கும் நமக்கு புரியல இது என்ன நடக்குதுன்னு. கிறிஸ்டியானிட்டிக்கு 2 விங் இருந்துச்சு, ஈஸ்டர்ன் விங், வெஸ்டர்ன் விங். வெஸ்டர்ன் விங்கில் தான் ஐரோப்பா நாடுகள், அமெரிக்காலாங்குது. அது தக்க வச்சிச்சு. ஈஸ்டர்ன் விங் என்ன ஆச்சுன்னே தெரில, அழிஞ்சு போச்சு. ஃபுல்லாக இஸ்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. அதுலேருந்து வந்தவங்க தான் நீங்கள் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ்னு பார்ப்பீங்க. ஆர்த்தோடாக்ஸ் அவங்களாம் அந்த பிஷப்புங்க, அந்த ரெவரண்ட்டுங்களாம் வேறு மாதிரி இருப்பாங்க. கருப்பு கோட் போட்டிருப்பாங்க. உங்கள் சர்ச்சு வேறு மாதிரி இருக்கும். ஆர்த்தோடாக்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க நம்மளோட சேர மாட்டாங்க, நம்ம அவங்கள ஆர்த்தோடாக்ஸ். ஈஸ்டர்ன்ற வேர்டு போட்டிருப்பாங்க. வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் தக்க வச்சிச்சு. ஐரோப்பா தான் கிறிஸ்தவமாக இருக்குது. ஆனால் கிறிஸ்தவம் தோங்கினது எங்கே தெரியுமா? இங்கே தான். இந்த 7 சபை எங்கே இருக்குது? துருக்கின்ற நாடுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுங்கள். பைபிள் சில நாடுகள் மேலே ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணோம். எருசலேம் இல்லாமல், எருசலேம் தான் மெயின், இஸ்ரேல் தான் மெயின். அது இல்லாமல் எம்ஃபசைஸ் பண்ணுற சில நாடுகள் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எகிப்து இல்லை, யார் எகிப்துக்கு போனது? ஆபிரகாம். அப்புறம் யோசேப்பு. அப்புறம் 430 வருஷம் யார் இருந்தது? மொத்த இஸ்ரவேலும் அங்கே தான் இருந்துச்சு. எகிப்து மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க. ப்ரே பண்ணுவீங்க. பாபிலோன் பண்ணுவீங்க. யார் பாபிலோனில் இருந்தது? டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேக்கோ. பாபிலோன் எனக்கு இடிபாடுகள் நடுவில் இருக்குது, ஈராக்குள்ளே இருக்குது. அடுத்தது பர்சியா. யார் அதனுடைய ராணி? எஸ்தர் ராஜாத்தி. மறப்பீங்களா அந்த நாடுகளெல்லாம்? ஏதோம். வேறு எந்த நாடு ஸ்பெஷலாக அப்படின்னா, பழைய ஏற்பாடுலேயும் புதிய ஏற்பாடுலேயும் ரொம்ப ஃபேமஸாக ஒரு நாடு இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் மறந்துட்டோம். அது பேர் துருக்கி. அந்த பேர் இதில் சொல்லப்படலை, ஆசியான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன இருக்குங்க? நீங்கள் ஏஷியானா நம்ம காண்டினென்ட் நினச்சிங்கல்ல, இது மைனர் ஏஷியா. ஏஷியா மைனர்னா டர்க்கி. 7 சபைகள், வெளிப்படத்தில் விசேஷம் சொல்லப்பட்ட 7 சபைகளும் டர்க்கியில் தான் இருக்குது. சபையாக இல்லை, அந்த பில்டிங்கை மட்டும் இருக்குது. மக்கள் இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரில. ஏன்னா வெளிப்படத்தில் விசேஷம் நம்முடைய மார்னிங் டிவோஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஒன்று நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். 7 சபைகள் எப்படி காணாமல் போச்சு, என்னாச்சு. இவர் சொன்ன வார்னிங் அவங்க சீரியஸாக எடுக்கலை. இன்றைக்கி 7 சபையுமே
பிலதெல்பியா சபை, மக்கதோனியா சபை, சர்தை சபை, சிமிர்னா சபை, நத்திங் இஸ் தேர். பவுல் அப்போஸ்தலன் லாஸ்ட்டாக மிஷினரி பயணம் பண்ணும்போது லைட்டாக அப்படி க்ரீக்கில் கால் வைப்பார். கிரீஸில் எங்கே கால் வைப்பாருங்க? கிரீஸில் கால் வச்சு ஆற்றோரமாக ஜபம் நடத்தி வருவார். அங்கே லீதியாலும் ஒரு ஸ்திரீயை பார்ப்பார், அங்கே ஒரு ப்ரேயர் நடத்திட்டு வருவார். அதுதான் பிக்கப் ஆகி நீங்கள் யூரோப் ஃபுல்லாக கிறிஸ்டியன். பெரிய ஜாம்பவானாக இருந்த எருசலேம், 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட எருசலேம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட எருசலேம், ஒரு கிறிஸ்டியன் கூட எல்லாம் போயிட்டாங்க. பிறகு சபையை அடித்து துரத்தின பிறகு அந்தியோகியாவுக்கு போனாங்க. அந்தியோகியாவில் போய் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் ஆகிட்ட பிறகு அவங்க எல்லாருக்கும் கிறிஸ்டியன் என்ற பேர் அங்கே தான் வந்துச்சு. அந்த அந்தியோகியா எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? துருக்கியில் தான் இருக்குது. உலகத்தையே உலகத்துக்கே சுவிசேஷத்தை அறிவிக்க முற்பட்ட கான்ஸ்டான்டைன் என்கிற மன்னன் துருக்கியினுடைய தலைநகரத்துக்கு கான்ஸ்டான்டினோபோல் என்று பேர் வைத்து அங்கேருந்து சுவிசேஷத்தை எல்லாம் பரப்புனா இன்றைக்கி அது பேர் வந்து இஸ்தான்புல் என்கிற பேரில் இருக்குது. கான்ஸ்டான்டினோப்போல இல்லை, மையமாக இருக்குது துருக்கி. ஏசியாவில் இருக்கலாமா, யூரோப்பில் இருக்கலாமான்னு போய் கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல தான் நாடு கடத்தப்பட்ட உங்கள் பத்மு தீவில் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த ஒரு தலைவன் பேர் நாங்க யோவான் ஆவிக்குள்ளாகிறான். பிரதர் சிஸ்டர், லைஃப்பில் எல்லாமே நம்மளை விட்டு போவோம். அந்த ராஜா மட்டும் போக மாட்டார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த நட்பு, அந்த பாசத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் யோவானுக்கு எத்தனை வயசு ஆகுதுங்க? 100 வயசு. எங்கே இருக்கார்? பத்மு தீவில். மென்டலி கொஞ்சம் லைட்டாக ஆப்ரேட் ஆகுது இல்லை? அந்த நேரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் பாருங்க. பத்மேனும் தீவில் இருந்தேன். படிக்கலாமா? 10ஆம் வசனம் மெயின். போதுமா? பார்ட் பை பார்ட்டாக போகலாம். கர்த்தருடைய நாளில் இந்த வேர்டு என்ன சொல்ல போறீங்க? ஆவிக்குள்ளானேன். என்ன பண்ணலாம்? நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ என்ன ஆனேன்? ஆவி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைய வேர்ல்டில் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் we should be strong spiritually. நீங்களும் நானும் ஆவிக்குள்ளாக வேண்டும். மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறதை காண வேண்டும் என்றால் ஆவிக்குள்ளாக வேண்டும். nothing was good there. பத்மு தீவில் நல்லது ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆபத்து தான். இந்த 100 வயசு தாத்தாவை தூக்கி போட்டாங்க, அந்த தீவில் இறக்கி விட்டு வந்துட்டாங்க. என்ன ஆகுறாரா? சொல்லுங்க, இந்த வேர்டு மட்டும் திரும்பி சொல்லுங்க. நானும் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும். சொல்லுங்கப்பா, நானும். பிள்ளைங்களா சொல்லுங்க, நானும் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும். நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எதனா கேள்வி தான் என்கிட்ட கேளுங்க. நம்ம படிக்கிறது பைபிள், இது உண்மை சத்தியம். உலகத்தில் எந்த புஸ்தகமும் பொய்யா இருக்கும். இது எழுதுனது கர்த்தர். வெளிப்படுத்துகிற விசேஷம் பூமியை பற்றி ஃபுல்லாகவே சொல்லிட்டுருப்பார். அப்படியே ஆண்டவர் சொல்லியிருப்பார், யோவான் எழுதிட்டு இருப்பாப்புல. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாயிட்டார். என்ன ஆயிட்டாரு? ஆவிக்குள்ளாகிறதுனா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? நம்ம பண்ணுறது தானே, அப்படியே கைத்தடும். ரீ கதா லபா ஷதா ரபா கதா ரபா ரதா லபா ரதா லபா ரபா 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 அப்படின்ட்டு ஆவிக்குள்ளாயிட்டோம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆமேன். எனக்கு தெரிலங்க, இந்த ஃபிசிக்கல் பாடி வீக்காகவும் ஸ்பிரிச்சுவல் பர்சன் டேக் ஓவர் பண்ணுற ஒரு அனுபவம் தான் ஆவி. ஃபிசிக்காக வீக்கு. வயசு எத்தனை? 100. குடிக்க தண்ணி கூட அங்கே இல்லை. சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நல்ல மரம் செடி கொடி எதுவுமே இல்லை. எதை சாப்பிட்டாலும் சாகிற அளவுக்கு விஷ மரங்கள் தான் அங்கே இருக்குது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிறான். ஆமேன். ஆவிக்குள்ள கர்த்தருடைய நாள்லாம் அது உயிர் தெழுந்த நாள். என்ன நாளுங்க? யூதர்களுக்கு ஒரு நாள் இருக்குது, அது சாபத்து, அது தேவனுடைய நாள். 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார், அதனால் அதை பரிசுத்தப்படுத்தினார். ஜீசஸோட நாள் என்ன தெரியுமா? வாரத்தின் முதலாம் நாள். ஆமேன். இன்றைக்கி நம்ம என்னைக்கு உட்காந்துக்கிறோம்? வாரத்தின் இது என்ன நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்னா சண்டே, சாபத்துனா சாட்டர்டே. கர்த்தருடைய நாளில் ஐயா என்ன பண்ணிட்டாரு? ஆவிக்குள்ளாயிட்டார். நான் நினைக்கிறேன் 100 வருஷமாக மெசேஜ் குத்துனுங்கிறார்ல, 80 வயசில் 80 வருஷமாக இன்றைக்கி ஆவிக்குள்ளாக போகிறார். ஆவிக்குள்ளாகும் போது அப்பொழுது எனக்கு பின்னாலே 10ஆம் வசனம் படிங்க. எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். லிசன் டு த வாய்ஸ். சத்தம் என்ன சத்தம்? என்ன சத்தம்? டாம்பரின் சத்தமா? பியானோ சத்தமா? ஃப்ளூட் சத்தமா? பிக்காலோ சத்தமா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சத்தம்? கீபோர்டில் வந்து நில்லுப்பா. என்ன சத்தம்? என்ன சத்தம்? நீங்களும் நானும் எந்த சத்தத்தை கேட்க வேண்டும்? ஹல்லேலூயா. சொல்லுங்க பால, எந்த சத்தத்தை கேட்க வேண்டும்? ஜி மேஜர் கொடுமா. எந்த சத்தத்தை கேட்க வேண்டும்? தெளிவாக நைட்டு ப்ரே பண்ணிட்டு போது படுக்கணும். ஆண்டவரே, எனக்கு எக்கால சத்தம் தொனிக்கும் போது இயேசுவோட சத்தம், எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார்.
எக்கால சத்தம் வானில் என் இயேசு மகாராஜனே வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால நீங்க தான் பாட பாருங்க. நைட்ல படுக்கும்போது சொல்லிட்டு படுங்க, என் காதுல எந்த சத்தம் தொனிக்கணும். யோவான் had an anticipation for that. வயசாயிருச்சு, ஒரே ஒரு சத்தத்துக்காக தான் காத்துனுக்கிறேன், எக்கால சத்தம். அல்லேலூயா. நான் ஒரு முறையும் வெளியே போயிட்டு வரும்போது, நான் எங்கள் ரோட்டில் கொஞ்சம் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் தான், என் கார் வந்து நிற்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா ஏஞ்சி வருவாங்க. ஏன்னா என் காரோட ரிவர்ஸ் கீரோட சவுண்டு டக்குன்னு வந்துடுவாங்க. ஆமேன். வேணாம், அந்த சத்தத்தெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணாதீங்க. எக்கால சத்தம். யோவானுக்கு கேட்குது, வயசான தாத்தா, கண்ணு தெரியல, ஜபம் பண்ணினுக்கிறாரு. கைவிடப்பட்ட நிலையில் ஒன்றே ஒன்று தான் நம்ம உருப்படியாக பண்ண முடியும். அது பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? ப்ரேயர். கைவிடப்படும் போது பார்த்துக்கலாம் ஐயான்னு நீங்கள் சொல்லாதீங்க. கைவிடப்படுறது கன்ஃபார்ம்டு. இந்த பூமியில் ஒரு நாள் கடைசி மூச்சு நம்ம விட போகிறது கன்ஃபார்ம்டு. அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்க வேண்டியவங்களாம் இல்லாமல் போக போகிறதும் கன்ஃபார்ம்டு. ஏன் போய் சொல்லி மாயை பின்னாடி போய் கொண்டே இருக்க போகிறீங்க? இன்றைக்கே அவரோட சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். லாஸ்ட்டில் ஏமாறாதீங்க, ஸ்டார்டிங்லே ஏமாந்துருங்க. நல்லது. 100 வயதிலே ஆவிக்குள்ளாகிறான், தனக்கு பின்னாலே எக்கால சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? படிக்கலாமா? அந்த வசனத்தை டீட்டெயிலாக போகலாம், ஸ்லோவாக படிங்க, எடுத்துக்கலாமா? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம். சாதாரண சத்தம்ல என்னவா? என்ன சத்தம்? இட் வாஸ் a loud noise. எக்கால சத்தத்தில் கேட்கும் போது என்ன நடக்கும்? இந்த எக்கால சத்தம் கர்த்தருடைய சத்தம். நம்ம தம்பி ஊதுவார எக்காலம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது இல்லை, இது ஜீசஸுக்காக ஊதுற எக்காலம். இயேசு வரும்போது ஊதுகிற ஒரு எக்காலம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எக்கால சத்தம் தொனிக்கும் போது மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்று. இந்த சவுண்ட் எங்கே போவோம்? மரித்தோருடைய காதுகள்லையா? காது எங்கெங்க இருக்கு அவங்களுக்கு? நீங்கள் தான் அந்த சிஸ்டம் படிச்சிங்களே, அந்த ஆர்கன் சிஸ்டம், ஆட்டம், அப்புறம் படிச்சிங்களே ஆட்டம், வேறு நம்ம படித்தோம் மாலிகூல், அப்புறம் மேக்ரோ மாலிகுல், அப்புறம் ஆர்கனல், அப்புறம் செல், அப்புறம் டிஷ்யூ, அப்படி போய் ஆர்கன் சிஸ்டம் வந்து இந்த ஆர்கன் இருக்குது. ஒரு ஆர்கனும் வேறு, ஒன்று ஒரு காலனி, ஒன்று ஒரு ஜாதி. நம்ம மொழியில் சொல்லலாம், மூளை வேறு, ஜாதி. என் எலும்பு அதுவும் ஒத்து போகுமா? 100% வேறு தானே? கரெக்ட் தானே? எலும்பும் தோலும் ஒத்து போகுமா? இது வேறு ஜாதி, அது வேறு ஜாதி. எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடும்பமாக ஒரு நாடாக இருக்குது. அதான் நான் தான் அது நாடு. திரும்பி உடஞ்சி போனது மொத்தம் மண்ணோட மண்ணாக போயிடுது, ஃபுல்லாகவே மண்ணாக ஆயிடுது. ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆட்டம்குள்ளே இந்த சத்தம் தோணிக்குமா? அப்போ நான் நீங்கள் ஆட்டம் பற்றி படிக்கணும். ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஆட்டம் உடச்சிங்கன்னா என்னென்ன இருக்கும்? இது ஆல்ரெடி நேனோமீட்டரில் இருக்குது. சொல்லுங்கப்பா, ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். அந்த ஆட்டம்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குமா? அது என்ன சைஸில் இருக்கும்? ஆட்டம்குள்ளே எனர்ஜி இருக்கா? இருக்கே.
பிரதர் சிஸ்டர், சூரியனை சுற்றி 9 கிரகம் சுற்றுதுல, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கிராசம், அந்த நுண்ணுயிர், அந்த நுணுக்கமானதில் உங்கள் முடியோட முனையை இல்லை இந்த பேப்பரை 10 லட்சம் முறை உரிச்சா அதுக்குள்ளே ஒரு செல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, செல்லு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே புரோட்டான் எலக்ட்ரான்லாம் சுற்றுது. அதில் ஒரு பவர் இருக்குது. அது அங்கே சுற்றலைன்னா நம்ம உயிர் இங்கே போயிடும். அத்தனையும் அங்கே சுற்றி நடக்குது. புரியாத காம்ப்ளிகேட் ஸ்ட்ரக்சரில் நம்மளை படைச்சிருக்காரு. திரும்பி மண்ணோட மண்ணாக போகிறோம். இந்த எக்கால சத்தம் மண்ணிலே மறித்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை எழுப்பம் என்றால், உயிர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது எங்கள் ஜீசஸால் மட்டும்தான் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உயிர் என்கிற அந்த மிஷினரியை ஆப்ரேட் பண்ணுகிற அந்த மெக்கானிக்கு, அந்த டெக்னீஷியன், அந்த தலைவர், அந்த ஃபவுண்டர் இயேசு. எத்தனை பேர் பெருமையாக சொல்ல போறீங்க? எத்தனை பேர் உங்க உயிரை ஜீசஸ் கையில் ஒப்பு கொடுக்க போறீங்க? இப்போ புரிஞ்சிச்சா? இயேசு என்ன சொன்னாரு? பிதாவே, உம்முடைய கரங்களின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகம் நமக்கு எதை கொடுத்துச்சோ அத்தனையும் வாபஸ் வாங்கிக்கும். இட் வில் பிரிங் எவ்ரிதிங். ஜீசஸ் திரும்பி எல்லாவற்றையும் எடுத்து நம்மை மீட்டு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். வசனத்துக்கு போகலாமா? ஆவிக்குள்ளாயிட்டாரு. இப்போ நான் எக்கால சத்தம் வருகிறது. அப்போ பாருங்க 11ஆம் வசனம் படிக்கலாமா? அது இங்கே பாருங்க, இன்னும் நம்ம ஐயா திரும்பி பார்க்கல. கரெக்ட் தானே? 10ஆம் வசனம். அப்பொழுது எனக்கு பின்னால் எக்கால போல சத்தம் போட்டு என்ன பண்ணேன்? கேட்டேன். இன்னும் திரும்பி பார்க்கல. ஹலோ அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் திரும்புவோம்? டக்குன்னு திரும்புவோம். சின்ன பசங்க சும்மா திரும்பும். பெரியவங்க அப்பா அப்படின்னா சொல்கிறா. தாத்தாவை கூப்பிட்டா நீ சொல்லு, திரும்ப கூட மாட்டார் அவர். இது 100 வயசு தாத்தா, திரும்புறதுக்குள்ளே நாளைக்கு ஆகிடும். கரெக்ட் தானேப்பா? அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க. வயசா சிரிக்கிறது கூட அப்படியே போயிடும். ஆஹான்னு கூட சிரிக்க மாட்டாங்க பாருங்க, அப்படியே உட்காந்துருவாங்க. 100 வயசு ஆகுறது. சத்தம் வருது, எக்கால சத்தம். யோவானுக்கு புரிஞ்சிச்சு, இது வேறு யாரோட சத்தம் இல்லை, எங்கள் தலைவரோட சத்தம். ஆமேன். இயேசுனாலே எக்காலம். ஆமேன். உங்கள் ஃபோனில் எக்கால துணி வச்சுக்கோங்க, இல்லைனா கேட்டு வாங்க, அடிக்கடி போடுங்க. அந்த எக்காலம் இது இயேசுவோட சத்தம்னு நான் சொல்ல. இந்த சத்தம் ஒரு நாள் என் காதில் துணிக்குதோன்னு ஜெபம் பண்ணுங்கள். யாரோட காதில் துணிக்குதோ அவங்க தான் உயிராக இருந்துச்சுப்பாங்க. மீதி பேரோட காதில் என்கிட்ட கேட்காதீங்க, காது எங்கேயா இருக்குது இந்த மைக்ரோ காசம்லன்னு. எனக்கு தெரில. அந்த ஆட்டமில் உள்ள எலக்ட்ரானை காதாக மாற்றுவாரா, புரோட்டானை காதாக மாற்றுவாரா, நியூட்ரானை காதாக மாற்றுவாரான்னு எனக்கு தெரியாது. இந்த காதை அதுலேருந்து படைச்சார்னா அதுக்குள்ளேயே ஒரு காது வைக்கக்கூடிய கிருபை அவருக்கு இருக்குது. ஆதாமை உருவாக்கியிருக்காருங்க, சும்மா ஒன்றும் உருவாக்கலை. ஆதாமோட ஜெராக்ஸ் தான் நம்பலாம். ஆதாமோட காப்பீடு வெர்ஷன் தானே நம்ம. அதானே நடக்குது. ஆமேன். ரைட்டு. இப்போ யோவான்கில் எக்கால சத்தம் கொடுத்துட்டார். இப்போ இவர் பேச போகிறார். எத்தனை பேர் ஜீசஸோட வார்த்தையை கேர்ஃபுல்லாக கவனிக்க போகிறீங்க? தூக்க கலக்கத்தில் இயேசு பேசுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமேன். நிஜத்தில் பேச மாட்டோம், நிஜத்தில் ஃபோன் பேசுவோம், டிவி பார்ப்போம், என்னமோ இந்த உலகமே நம்மளது மாதிரி பார்ப்போம். படுத்து தூங்கும் போது, கனவுல, பயத்தில் பாருங்கள் சத்தம் கேட்கிறது. படிக்கலாமா? அது எக்கால சத்தமே பேசுது. நான் ஆல்பாவும், படிங்கப்பா எல்லாரும், ஒமேகா, முந்தினவரும் பாய்ஸ் பிந்தினவருமாயிருக்கிறேன். எப்படி இருக்காரா? ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி. லிசன். நீ பண்ண போற யோவான், நீ படித்தவன், நீ எனக்காக எழுது, நான் சொல்கிறத நீ எழுது அப்படின்னாரு. பைபிள்ல யார் சொன்னது? ஏன் நம்ம எழுதலை? எதை எழுதலாம் அதிகமாக? நான் கிருபையாக சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட வார்த்தையை எந்த நோட்டு எடுத்து பார்த்தாலும், எந்த டைரி எடுத்து பார்த்தாலும், நான் படித்த புஸ்தகம் இருக்குது, எது எடுத்து பார்த்தாலும் எங்கள் அப்பாவோட ஒரு வசனம் அதில் இருக்கும். எனக்கு தெரியும் இந்த மரம் மண்டையில் அவரோட வார்த்தை தான் உண்மையாக ஏறும் என்று. நீங்கள் ஞானவான்களாய் மாற வேண்டும் என்றால் அவர் வார்த்தையை எழுத வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் ஆமோதிக்க போகிறீங்க, எழுத போகிறீங்க? ரைட் இட் டவுன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ரைட் இட் டவுன், எழுது. நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. நான் கேட்குறேன், அப்பா பத்மூத்தீவில் எழுதுப்பா புஸ்தகம், ஆவியிலே நான் உனக்கு புஸ்தகம் தரேன்டா, எழுது. நீ திரும்பி வரும்போது நீ எழுதுவாய், மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க. வரலாறு சொல்கிறது அந்த லாலாம் டவுன் ஆயிடுச்சு, கிறிஸ்டியன்ஸுக்கு விரோதமான எதிர்ப்பு குறைஞ்சிச்சு. திரும்பி ஐயாவை பத்மூலேருந்து தூக்கிட்டு போய் எபேசு பட்டணத்தில் இவரை மட்டும் போடுறாங்க. ஏன்னா ஒரு முறையும் ஆளுங்களை நாடு கடத்தும் போது யாரெல்லாம் வரானோ அவன் சத்து போயிடறான். இந்த தாத்தா மட்டும் உயிராக இருக்குது.
லாஸ்ட்டில் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க. ஐயா, மனிதர்களை கொண்டு போய் பத்மு தீவில் விடக்கூடாது, எல்லாரும் செத்துடுறாங்க, கொடுமையாக இருக்குது, இனிமேல் யாரையும் விடாதீங்கன்னு லாஸ்ட் ஆளை விட வர கப்பல் திரும்பி போகும்போது பார்த்தா யாருக்கிறார் உயிரா? சரி, இந்த மனுஷன் ஆயுசு கெட்டிடா, இந்த ஆயுசு காப்பாற்றலன்னு கொண்டு வந்து எபேசுவில் விட்றாங்க. எபேசில் உட்காந்துட்டு ஐயா வெளிப்படுத்தல விசேஷம் எழுதுறாரு. எழுதலன்னு வைங்களேன், பைபிள் முடிவடையாது. லாஸ்ட்டில் போட்டுருவார், ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லி முடிச்சிருப்பார். எழுது. உங்கள் வாழ்க்கையோட தலையத்தை நீங்கள் மாற்றி எழுதலாம். பைபிள் எழுதுனா எழுது. வாட் டு ரைட், எதை எழுத வேண்டும் படிக்கலாமா? ஆசியாவில் இருக்கிற தான் மெயின். ஆசியா என்பது நான் இப்போ எந்த நாட்டை பற்றி சொன்னேன் சொல்லுங்கள்? துருக்கி. மேப்பில் போய் பாருங்கள், இன்றைக்கு அது இஸ்லாமிய நாடாக இருக்குது. கிறிஸ்டியன்ஸ் அது உள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள்லாம் ஊழியம் பண்ண முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது. நத்திங் டு டூ வித் கிறிஸ்டியானிட்டி. அப்போவே போயிடுச்சு. 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுலே போயிடுச்சு. கான்ஸ்டான்டினோபோல், இன்றைக்கி அது இஸ்தான்புல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஆசியா கண்டத்திலேருந்து ஊழியம் ஐரோப்பாவுக்கு போவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த மிஷினரிகளை அனுப்பின நாடு இன்றைக்கினா இல்லை. அந்த நாட்டில் உள்ள 7 சபைகள் பேர் பாருங்கள். ஆசியாவில் உள்ள படிங்க, எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதோக்கியா என்னும் பட்டணங்கள் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ரைட் அண்ட் சென்ட் டு 7 சர்ச்சஸ். என்னத்தை எழுதணும்னு சொல்லுவார். ஆமேன். யோவான் உட்காந்துருக்காரு. என்னடா இது, 100 வயசில் பத்மு தீவில் இருக்கும்போது என்னத்தை கொடுக்குறாரு? ஊழியத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? உங்களை எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு? எத்தனை பேருக்கு மயக்க நிலையில் ஊழியத்தை கொடுத்தாரு? நான் நிலையில் எத்தனை பேர் மயங்கிற நிலையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு? எத்தனை பேருக்கு உயிர் போராடும் போது ஊழியத்தை கொடுத்தாரு? திரும்பி அது மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? we need to do our calling, we need to proceed with our calling. திரும்பி உயிர் கொடுப்பாரு, திரும்பி தப்பிச்சு நான் திரும்பி என் வழிக்கு போவேன் என்றல்ல. உன்னை அனுப்புனது எதுக்கு தெரியுமா? எனக்காக எழுதும்படியாக, என் சபைகள் எழுப்புதல் அடையும்படியாக எழுத வேண்டும் இருக்கு. எழுதினாரா யோவானு? எழுதினாரா இல்லையா? எழுதினாருன்னு எப்படி சொல்கிறீங்க? எப்படி பிரதர் சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா? தோ இருக்கேனப்பா, தோ இருக்க, எவிடன்ஸ் இருக்க. நீங்கள் செய்தது கர்த்தர் எவிடென்ட்டாய் மாற்றுவாராக. இப்போ யோவானுக்கு புரியல, எங்கேயோ கேட்ட குரல். ஆமேன். முதல் முறை திரும்பி பார்க்க போகிற 12ஆம் வசனம் படிக்கலாமா? அப்பொழுது என்னுடன் பேசின சத்தத்தை பார்க்க திரும்பி பார்த்தேன், திரும்பினேன். ஐ டர்ன்டு. நான் கேட்குறேன், நம்ம ஜீசஸ் தானே, நம்ம ஆண்டவர் தானே, ஏன் அவர் முன்னாடி வந்து பேசல? ஏன் முன்னாடி வந்து பேசல? யோவான், யோவான் 100 வயசில் உயிர் போகிற ஒரு பேஷண்ட்டை டாக்டர் பின்னாடி இருந்து தட்டி முதுகு பக்கமாக திரும்பி வச்சு பார்ப்பாரா? இல்லை ஹலோ சார் கண்ணை தரங்கன்னு நேரில் பார்ப்பாரா? நேரில் பார்ப்பாரு. ஆனால் நம்ம ஜீசஸ் எங்கே இருக்கார்? பின்னாடி இருக்கார். ஆமேன். ஜீசஸ் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நம்ம கூட பேசுவார். உனக்கு தேவைன்னா என்னை திரும்பிப்பார், நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில். நீ தான் என்னை விட்டு போயிருப்ப, நீ தான் உன் வழியில் போயிருப்ப. திரும்பி பார்த்தா அதில் அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக எழுதுறாரு பாருங்க. திரும்பி பார்த்துட்டாரா? யோவான் ஜீசஸை ஃபீல் பண்ணியிருப்பாரா? அப்போ வாலிபத்தில் இருக்கும்போது ஃபீல் பண்ணியிருப்பாரா? சொல்லுங்கள். தொட்டிருப்பாரா? குரல், ஜீசஸோட குரல் யோவானுக்கு தெரியுமா? ஜீசஸோட முடி டச் பண்ணியிருப்பாரா? இப்போ நீங்கள் எடுத்துங்களேன், ஜீசஸ் மார்பில் சாயக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் அப்படியே சாஞ்சு நின்றுருப்பீங்களா? நைஸாக முடியை தொட்டு பார்த்துருப்பீங்களா? நான் அந்த தொட்டு பார்த்துட்ருப்பேன். ஒரு முடியும், சூப்பர் முடிடா, முடியை பற்றியே ஊரெல்லாம் பேசியிருப்பேன். அவர் முடி சூப்பர். அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட பேச்சு, அவரோட ஸ்டைலு, அவரோட கெத்து இல்லை, எந்த வேர்டு உச்சிதமான வார்த்தை சொன்னாலும் யாருக்கு தான் செல்லும்? அவர் உட்கார்ற ஸ்டைல், அவர் பேசுகிற ஸ்டைல், அவர் அற்புதம் செய்கிற ஸ்டைலு எல்லாம் பயங்கரமாக இருக்கும். 80 வயசு 100 வயசாகுது. 20 வயசு இருக்கும்போது இயேசு மரித்து உயிர் தேர்ந்து போயிருப்பார். 80 வருஷம் கழிச்சு ஆவிக்குள்ளாகிறான். வாழ்க்கை முடிகிற நேரத்தில் இப்படி ஒரு அனுபவம். திரும்பி பார்க்கிறான். நம்மளாம் திரும்பி பார்க்கலாமா? உங்களுடைய மசில்ஸுக்கு, உங்களுடைய பேக் மசில்ஸுக்கு, உங்களுடைய நெக் ரொட்டேஷன், ஹிப் ரொட்டேஷனுக்கெலாம் ஒரு சேலஞ்சு. உட்காந்த இடத்துலேருந்து அப்படியே திரும்பி பாருங்க பார்க்கலாம். கொஞ்சம் திரும்பவே மாட்டுது, கஷ்டம். பார்த்து முழுவதும் பிடிச்சி போகுது. இப்படி வேணால் திரும்பிடலாம்.
கேனாட் டர்ன். ட்ரங்க் மசில் அதுக்கெலாம் எக்ஸசைஸ் பண்ணோம், சும்மா வராது. சின்ன பசங்க இஷ்டத்துக்கு திரும்பிடுவாங்க. திரும்பி பார்த்தேன். ஹல்லேலூயா. யாரை திரும்பி பார்த்தாலும் மூச்சு பிடிச்சிக்கணும். நம்ம இயேசுவை திரும்பி பார்த்தா மூச்சு வரும். ஹல்லேலூயா. ஐ டர்ன்ட் த சைட். திரும்பி பார்க்கிறார். பார்த்தால் படிக்கலாமா? திரும்பி பார்த்தேன். சேர்ந்து பாருங்க. திரும்பினா போது. அந்த வேர்டு சொல்லுங்க. என்னதுங்க? திரும்பினா போது. என் மகனே, நீ உன் வழியை விட்டு கர்த்தர் பக்கம் திரும்பும் போது அவர் மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க, உங்க வழியில வரவர் இயேசு இல்ல, அவர் வழியில கூப்பிடுறவர் இயேசு. இத்தனை வருஷம் கிறிஸ்டியனா இருந்து திரும்பி திரும்பி தப்பு பண்ணாதீங்க. உங்க வழிக்கு வர அளவுக்கு நீங்க பெரிய ஆள் இல்லை. என் வழிக்கு வா என்று கூப்பிடுகிறவர் தான். உன் வழிகள் என் வழிகள், உன் நினைவுகள் என் நினைவுகள், நானே வழி என்று சொன்னவர். 100 வயது பக்தன், அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த சீஷன். he turned toward. திரும்பி பார்த்தால் படிக்கலாமா? 7 பொன் குத்து விளக்குகளையும். என்னதுங்க? 1 இல்லை, எத்தனை? அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து, ஆமென், மார்பருகே பொற்கச்சை தரித்திருந்த, அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிங்க, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கைத்தேட ஆண்டுக்கு நன்றி சொல்லாமா? சொல்லிட்டார் பாருங்க. இதில் மனுஷகுமாரனா யாரு? இயேசு. நான் பார்த்த அந்த இயேசுவை அங்கே பார்த்தேன். ஹல்லேலூயா. கனவுல கூட யாரை பார்க்கலாம்? நினைவில் கூட யாரை பார்க்கலாம்? தூக்கத்தில் யாரை பார்க்கலாம்? சொப்பனத்தில் யாரை பார்க்கலாம்? மயக்கத்தில் யாரை பார்க்கலாம்? உயிர் போகும்போது யாரை பார்க்கலாம்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் யாரை பார்க்கலாம்? கிறிஸ்டியன்ஸ் இந்த விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஜோர நேரத்தில் யாரை பார்க்கலாம்? அந்த பிரேயர் தான் இருக்கணும். கண்கள் திறக்காத நேரத்தில் யாரை பார்க்கலாம்? அதனால்தான் சொன்னான் அந்த யோபு பக்தன், அந்நிய கண்களால் அல்ல என். ஆமாம், 100 வயசில் அவருக்கு கேட்ராக்ட் இருந்திருக்குமா? இன்றைக்கி மாதிரி கேட்ராக்ட் சர்ஜரி டெக்னாலஜிலாம் இல்லை. கண்ணு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். எந்த கண்ணோ இயேசுவை பார்க்கக்கூடாத அளவுக்கு மங்கி இருக்காது. அவர் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிவார், தெளிவாய் தெரிவார். செய்தும் காட்டினார். பர்த்திமேயு குருடனோட திறந்து முதல் விஷன் அவரை தான் பார்த்தான். அவன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தான். ஆமேன், பார்த்தேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டார். அவருக்கு தெரியும் இயேசுவோட சிரசு, அவருடைய சிரசு. படிங்க. ம் ம் அவருடைய ம் ம் ஒன்று ஒன்றா வரலாம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உயர்ந்த மழையை உறைந்த மழையை போலவும் முடி. ஜீசஸோட அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி சொல்கிறார். இந்த ஜீசஸ் யோவான் பார்த்து ஏறக்குறைய 80 வருஷம் ஆகுது. ஜீசஸ் ஒரு வேளை மனிதனாக இருந்திருந்தாருன்னா அப்போ ஜீசஸ்க்கே எப்படியும் ஒரு 120 வயசுக்கிட்ட இருக்கணும், 110 இருக்கணும். ஆனால் ஜீசஸ் ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லை, ரிசரக்டட் ஃபார்மில் இருக்கார். அம்மாவோட வயிற்றில் குழந்த எத்தனை மாதம் தான் இருக்க முடியும்? 1 மாதம் எக்ஸ்ட்ரா இருக்கிறேன்னு என்ன பண்ணுவீங்க? இருந்துருமே என்ன, நம்ம அம்மா தானே. 10 மாதம் அம்மாக்குள்ளே இரு, 11ஆவது மாதம் அம்மா கூட இரு. இல்லை, 10 மாதம் அம்மாக்குள்ளே இரு, 11ஆவது மாதம் அம்மா பக்கத்தில் இரு. ஆமேன். இந்த பூமியில் எத்தனை வருஷமோ பூமிக்குள்ளே இரு, அதுக்கப்புறம் என் கூட இரு. அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றுரு, நான் சொல்கிறதெல்லாம் எழுதிரு, எல்லாம் முடிச்சிரு, என் கூட வந்துரு. பார்த்தா இட் இஸ் அன் அட்ராக்ஷன். ஏசு அட்ராக்ட் பண்ணுறார். யோவான் முடிச்சிட்டே இல்லைப்பா, வந்துரு, எழுதி வச்சுட்டு போயிட்டுருப்பார். அப்போவே வரான்னு இருப்பார். ஜீசஸ் சொல்லியிருப்பார், இருடா எழுதி கொடுத்துட்டு வா. சரியான சீஷர்கள். தலை தங்கமயமானது, சுருள் சுருள் முடியானது, தலை தங்கமயமானது, சுருள் சுருள் முடியானது. சூப்பர்ல. ஆமேன். அது பாருங்க, 7 பொன் குத்துக்களுக்கு நடுவில் இருக்கிறார். சிரசு மயிர் எப்படி இருக்குதா? மழையை போலவும் இருக்கிறது. அவருடைய கண்கள் எத்தனை பேருக்கு நெருப்பு பிடிக்கும்?
இன்றைக்கி காலையில் எங்கள் பிள்ளைங்களுக்கு சுடு தண்ணி நான் போட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூடாக விட்டேன். அந்த அடியில் உள்ள பாத்திரம் நெருப்பாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, தொடுறதுக்கு கிட்ட போகிறதுக்கு சூடாக இருக்குது. நெருப்புனா எனக்கு பயம், எல்லாருக்கும் பயம். இங்கே இந்த நெருப்பே எங்கள் ஆண்டவர் தான், என்னுடைய கண்கள். யோவான் எழுதுகிறாரு, நெருப்பு அவரை ஒன்றும் பண்ணாது. நெருப்பு அவரை ஒன்றும் பண்ணாது. கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் படிங்கம்மா. அவருடைய சத்தம் இல்லை பெருவெள்ளத்தை போல. தமது வலது கரத்திலே நட்சத்திரங்களை, எத்தனை நட்சத்திரம் வச்சிருக்காரு? முதல் முறை யோவான் மைக்ரோ காசமையும் பார்க்கிறாரு, மேக்ரோ காசமையும் பார்க்கிறாரு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நட்சத்திரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உங்க கையில பிடிக்க முடியுமா? ஆனா அந்த மாதிரி போட்டோகிராஃபிக் பண்ணலாம், நட்சத்திரத்தை அப்படி வச்சு கை காட்டலாம். அப்போ 7 நட்சத்திரம் பிடிக்க முடியுமான்னு தெரியல. நீங்க நைட்ல வெளியில போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு நட்சத்திரம் தெரியும்ல, நட்சத்திரம் தெரியல. அந்த உங்க கண்ணுக்கு தெரிகிற எல்லா நட்சத்திரமும் உங்க சூரியனோட பெருசு. எதோட பெருசு? சூரியனோட சின்ன நட்சத்திரமா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது சூரியனோட, உங்க சூரியன் எவ்வளோ பெருசு தெரியுமா? உங்க பூமியை 10 லட்சம் பூமியை உள்ள அடக்கலாம், அவ்வளோ பெருசு. உங்க பூமி எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். ஏரோப்ளைனில் ஏறினா கூட 24 மணி நேரத்தில் சுற்றி வர முடியாது. மணிக்கு எத்தனை 1000 கிலோமீட்டர் போய் பூமியில் சும்மா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு காணாமல் போயிட்டோம்னா தொலைஞ்சு போயிட்டோன்னு பேர். இந்த இயேசு 7 நட்சத்திரங்கள் தன் கைகளில் வைத்திருக்கிறார். ஆமேன். மிகவும் பெரியவர். அவர் தான் சொல்கிறாரு இந்த 17ஆம் வசனத்திலே, மரித்தேன் இதோ சதா காலங்களில். ஆச்சரியப்பட்டார் யோவான். வாழ்க்கையில் வாழ்ந்தா சரியான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொல்லி இயேசுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு திருச்சபையை மரித்த பிறகு வாழ்க்கை இருக்கிறதான்னு கேள்வி கேட்டேன். நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? விஞ்ஞானிகளால் கூட சொல்ல முடியல. அவங்களே தலையை சொரிஞ்சிக்கிறாங்க. ஆட்டமில் உயிர் இல்லை, அப்படியே வரும்போது செல்லில் உயிர் இருக்குது. செல்லில் இருக்கிற உயிர் போயிடுது, திரும்பி புது உயிர் தான் வருதா தவிர போன உயிர் எங்கே போச்சுன்னே தெரியல. புதுசு தான் வருது, பழசு. எந்த மிருகத்தோட உயிரும், எந்த மிருகம், அது யானை, ஏன் டைனோசர் உயிராக இருந்தால் கூட அது உயிர் போயிடுச்சுன்னா அது எங்கே போச்சுன்னு தெரியல. புதுசாக ஒன்று வருது, அது அந்த குழந்தைக்குள்ள இருக்கு, ஆனால் அதோட உயிர் எங்கே போச்சுன்னு தெரியல. முதல் முறை மரித்த ஒருவர் உயிரோடு எழுந்து காட்சியளிக்கிறது காணும். இவருக்கு தாங்க செத்தவங்களை உயிரோட கூட்டு வந்த பவர் கூட இருந்தது. உதாரணமாக மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷனில் மரித்த மோசேயை கூட்டி கொண்டு வந்து நிறுத்தி தன் 3 அப்போஸ்தலர்கள் காட்டினார். அப்போ ஒரு முறை இந்த யோவான் பார்த்தான். யார் பேசி கொண்டிருந்தார்கள்? மோசேவும் எலியாவும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, என்னோடு கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணோம், இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். இயேசுவே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நான் மரித்தாலும் பிழைப்பேன். இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியினுடைய சகல அதிகாரமும் படைத்தவராயிருக்கிறார். என்னை வாழ வைக்கிறார், 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 என்னை வாழ வைக்கிறார். ஓ ரிதலபா ஷரபா பாபா 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 ரே 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 ரே. முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். பாடிடுவேன் 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 இந்த நன்னலின் அழகை, பாடிட 10,000 நாவுகள் போதா அண்ணலின் நன்றினையே. முற்றிலும் அழகானவர், தலை தங்கமயமானது, சுருள் சுருள் முடியானது.
தலை தங்கமயமானது, சுருள் சுருள் முடியானது, கார்முகிலை போன்றது, காகம் போல் கருப்பானது, கார்முகிலை போன்றது, காகம் போல் கருப்பானது. பாடலாமா? முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். முற்றிலும் அழகானவர், விழிப்புறா கண்கள் போன்றது, கருணை கண்ணிழலானது, விழிப்புறா கண்கள் போன்றது. அருமையா இருக்குல்ல பாட்டு? கருணை கண்ணிழலானது, கண்ணம் கந்த வர்க்கமானது, வாசம் வீசும் மலரானது, கண்ணம் கந்த வர்க்கமானது, வாசம் வீசும் மலரானது. பாடிடுவே பாடிடுவே பாடிடுவேன் இந்த நன்னலின் அழகை, பாடிட 10,000 நாவுகள் போதா அன்பரின் நன்றினையே. முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். உதடுகள் லீலி போன்றது, பாடுங்க, மன உருக்கமானது, உதடுகள் லீலி போன்றது, பாடுங்கம்மா, மன உருக்கமானது, வெள்ளை போல வடிவானது, உன்னத அழகானது, வெள்ளை போல வடிவானது, உன்னத அழகானது. முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். முற்றிலும் அழகானவர் என் நேசர். எல்லா திருச்சபை மக்கள் எல்லாரும் பாடுங்க. பாடிடுவேன் 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 எந்த நன்னலின் அழகை, பாடிட 10,000 நாவுகள் போதா அன்னலின் நன்றினையே. எல்லாரும் பாடலாமா? பாடிட 10,000 நாவு போதா அன்னலின் நன்றினையே. முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். 100 years of age, பத்மூத்தீவில் நாடு கடத்தப்பட்டிருக்காரு. அவருடைய எமோஷனல் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் நமக்கு தெரில. ஒரே பயம், சாப்பிட்டு சாப்பாடு கிடச்சிச்சா என்னன்னு தெரில. அங்கே யார் வந்தார்? இயேசுவை பத்மூத்தீவு கூட தடுக்காது. நம்ம யோவான் என்ன பண்ணார் தெரியுமா? இயேசுவின் அன்பின் சீஷன். இதை படிக்கும்போது நான் ரொம்ப அழுதேன். தேங்க்யூப்பா, என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலனா கூட அங்கே நீங்கள் இருப்பீங்கன்னு. யோவான், நான் அவரை கண்ட பொழுது, 17ஆம் வசனம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நான் நினைக்கிறேன் இப்படி எழுதிருப்பாரப்பா, போதும், என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடுக உன்னை பார்த்தனே, அது போதும். இட் வாஸ் நாட் a terrifying image, இட் நாட் a terrifying vision. 7 நட்சத்திரத்தை பார்த்தா பயம் தானே வரும், எக்கால சத்தத்தில் பயம் தானே வரும். இல்லை, இயேசுவோட எக்கால சத்தம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும்.
இயேசுவோட 7 நட்சத்திரம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். போய் பாதத்தில் விழுந்தார். இவரை காப்பாற்ற வந்த ரட்சகர் இயேசு, பவர்ஃபுல் ரட்சகர். விழுந்தேன், என்ன பண்ணிட்டாரா? ஓடி போய் காலில் விழுந்துட்டாரு. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை இங்க பாருங்களேன் என் மேல் வைத்து. எத்தனை பேர் ஜீசஸோட கரம் உங்க தலையில படணும்னு ஆசை? எத்தனை பேர் பிடிக்கும்? அது தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் தலைமையில உங்க கை படட்டும்பா. பிள்ளைங்களாம் சொல்லுங்க, உங்களுடைய கை என் மேல படட்டும். வைத்து என்னை நோக்கி தலைமையில கை வச்சு இப்படி சொன்னாரா, என்னை நோக்கி பயப்படாதே. என்ன பண்ணாத? பிசிக்கல் வேர்ல்டையும் தாண்டி இமோஷனல் வேர்ல்டுக்குள்ள ஜீசஸ் வராருப்பா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இமோஷனல் வேர்ல்டுல பைத்தியம் முடிச்சு அலைந்து கொண்டிருக்கிறோம். உங்க இமோஷனல் வேர்ல்டுல ஜீசஸை கூப்பிடுங்க. நீங்க சொல்றீங்க, நான் இருக்கிற உலகம் எனக்கு தெரியாது தெரியுமா, நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கு தெரியுமா, எவ்வளவு சைக்காட்ரிக் மருந்து எடுக்கிறேன் தெரியுமா. Who cares? Jesus cares for you. அந்த உலகத்துல இயேசுவை கூப்பிடுங்க. நான் பயப்படுற உலகத்துல நீர் வாரும் என்று கூப்பிடுங்க. 100 வயது பத்மூத்தியில நாடு கடத்தப்பட்ட நிலையில, குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத நிலையில அங்கே வந்தார். அவன் இமோஷனல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அவனை காப்பாற்றினார், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்லயும் காப்பாற்றினார், பிசிக்கல் பிரச்சனையில இருந்து காப்பாற்றி சொன்னார், தமது வலது கரத்தின் மேல் வைத்து பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? யோவான் 80 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தியே, அதான் நான். இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கேன், நான் மாறல. நீ தான் தாத்தாவாயிட்டு இருக்கியே, உனக்கு 100 வயசு ஆயிடுச்சே, அன்னைக்கு சின்ன பையனா இருந்தியே, நான் பார், நான் மாறல. உன் மீது அதே அன்பு, அதே அன்பு, அதே நேசம். நீ வாலிபத்தில் இருக்கும்போது உன்னை நேசித்த அதே இயேசு இன்றைக்கு அப்படியே நேசிக்கிறார். உன் கையில் பணம் இருக்கும்போது உன்னை நேசித்த அதே இயேசு அதே அன்பை இன்றைக்கு தருகிறார். அப்படியே ஏஞ்சிக்கலாமா? கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாமா? மரித்த பிறகு வாழ்வு உண்டா என்று கேட்டேன். வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு பேர் என்ன தெரியுமா? இயேசு. நானே உயிர்த்ததிலும் ஜீவனுமாய். சரண்டர் பண்ணலாமா? ப்ரே பண்ணுங்க, கர்த்தருக்கு சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவன், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள். எல்லாரும் சொல்லலாமா? கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய சாயலில படைக்கப்பட்ட நாம் சிறிது நேரம் அவரை பார்த்து சொல்லலாம், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இப்பொழுதும் கூட நம் அனைவரும் கண்களை மூடிக்கொள்ள போகிறோம். நான் சொல்லுகிற வசனத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி உருவகப்படுத்தி பாருங்க. தேவன் யோவான் அப்போஸ்தலருக்கு
தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை வெளிப்படுத்தினார் அல்லவா? ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க. நீங்க மாம்சத்திற்குரிய கண்களை திறந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் உலகத்தில் உள்ள மனிதர்களும் உலகத்தில் உள்ள காரியங்கள் மாத்திரம்தான் தெரியும். மாம்சத்தினுடைய கண்கள் மூடப்படும் பொழுதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படிக்கு கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போம். Lord, open our spiritual eyes today to see you, to see the spiritual realm, Lord. ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை, ஆவிக்குரிய தரிசனங்களை நான் பார்க்கும்படிக்கு அப்பா என்னுடைய கண்களை நீங்க திறங்கப்பா. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருடைய வலது கரத்துல நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களும், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளும். தேவஜனமே, இந்த வசனத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களோட மனசுல ஒரு உருவம் இருக்கும்ல, அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அவருடைய கரத்துல என்ன இருக்கான்? 7 நட்சத்திரம் இருக்கான். கண்ணை மூடி பாருங்களேன். அவருடைய கரங்களில 7 நட்சத்திரம் இருக்கான், 7 பொன் குத்து விளக்கு இருக்கான். And God is telling today to the church that He will protect the church. அவர்தான் உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுடைய தலைவராக இருக்கிறார். நீங்க கிறிஸ்துவின் நிமித்தமாக எந்த பாடுபட்டாலும், எந்த துன்புறுத்தலை அனுபவித்தாலும், எந்த அவமானங்களை அனுபவித்தாலும் அவங்க உங்களை எதிர்க்கல, கர்த்தரை எதிர்க்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நமக்கு தலையாக, நம்முடைய ஊழியத்தின் தலையாக, நம்முடைய குடும்பத்தினுடைய தலையாக அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அவருடைய கரங்களில என்ன இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை அவர் உடையவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அத்தனை பெரிய தேவனாய் இருக்கிறார். Just bring the spiritual things, அந்த ஆவிக்குரிய காரியங்களை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. 7 பொன் குத்து விளக்குகளை உடையவர் நம்முடைய ஆண்டவர். 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் பிடித்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இப்பேற்பட்ட உன்னதமான ஆண்டவரை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனம். உங்க முன்னாடி வருகிற பிரச்சனையோ, உங்க முன்னாடி வருகிற போராட்டமோ உங்களுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா அது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். பிரச்சனையை பார்த்து திரும்பி போவாதீங்க. பலவீனத்தை பார்த்து ஆண்டவரை விட்டுறாதீங்க. சர்வ வல்லமை படைத்தவர் அவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர் அவர். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர் அவர். அப்பேற்பட்ட உன்னதமான வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Don't give up your faith. உங்க விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. இந்த கடைசி காலத்துல, பக்தி உள்ளவர்கள் அற்று போகிற காலத்துல, GI 611 சபையாரே, விசுவாசத்துல எழும்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பற்றிக்கொள்வோம். நம்முடைய கரங்களில நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர்கிட்டயும் சொல்ல போறோம். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் கிட்டயும் சொல்ல போறோம். I will stand on the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்து நிற்பேன். நான் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்து நிற்பேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவன் என்னை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில தொடரச் செய்வார். நான் என் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். நான் வாளாய் அல்ல தலையாக மாறுவேன். நான் கீழாய் அல்ல மேலாக மாறுவேன். நான் கையிட்டு செய்கிற காரியத்தில் எல்லாம் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவன் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தாமதிக்கும் மகளே, தாமதிக்கும் மகனே, ஆனா தடைப்படாது. குறித்த காலத்திற்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில வைத்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். நம்முடைய சபைக்கென்று வைத்திருக்கிற வசனம், தரிசனம் நிறைவேறும். விசுவாசி, விசுவாசி. இந்த நேரத்துல கர்த்தர்கிட்ட நம்ம ஒண்ணு கேட்க போறோம். ஏன் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. ஆதியில என் மேல கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உனக்கு என் பேரில ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. உன்னுடைய வாலிபத்துல நீ ஆண்டவரை எப்படி தேடுன? நீ பள்ளி படிக்கும் பொழுது எப்படி ஆர்வமா ஓடி வருவ? இப்ப எங்க போச்சு அந்த ஆர்வம்?
இப்ப எங்க போச்சு அந்த அன்பு? Where is the love today, my beloved daughter, my beloved son? Don't take things casually. Don't take God things very casually. God's heart is longing for you. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், திரும்பிடலாம் அவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட வந்துருங்க. Return back to God. Return back to God. ஆண்டவரே, உங்களை விட்டு நான் தூரம் போனதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. நான் இன்றைக்கு கிட்ட வந்துடுறேன். உங்க வார்த்தையில நிலைத்து நிற்பேன். இன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுவேன். என் தேவனுக்காக எழும்புவேன். என் தேவனுக்காக நான் பிரகாசிப்பேன் இயேசுவின் நாமத்தினால. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் உதறிவிட்டு விசுவாசத்தை தொடக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவோம். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவருமாகிய ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். Put all the burdens on him. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகளே, எல்லா பாரத்தை தூக்கி அப்பா தோள் மேல வச்சிரு. நீ சுமக்காத. கர்த்தர் இருக்கிறார் உன்னை வழி நடத்த. கர்த்தர் இருக்கிறார் உன்னை போஷிக்க. கர்த்தர் இருக்கிறார் உனக்கு சுகம் கொடுக்க. கர்த்தர் இருக்கிறார் உன் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்த. நீ அவருடைய கண்மணியா இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கண்மணி. You are the apple of God's eye. So don't worry. Be bold. Be strong in faith. பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருப்பேன் மகனே. May the good God bless you and lead you. Shalom. God bless you all. God bless you all. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.